Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா ஐ திங்க் பார்ட்னர்ஸாக இருக்கோன்னா லவ் பண்ணுறோன்னா we are a team. எங்க தளபதி சொன்ன மாதிரி காதல் வந்து ரெண்டு பேர் சேர்றது, ஆனா கல்யாணம் என்கிறது ரெண்டு குடும்பம் சேர்றது. எல்லாம் வந்து கேட்க போறாங்க, நீ சொல்லி தானே லவ் பண்ண, நீ தானே சொன்ன. கிளைமேக்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தருணத்துல சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். நீங்க பிளே பாய்னு சொன்னீங்க, அந்த இன்ட்ரோ சொன்னீங்க, இவரோட கேரக்டரைசேஷன் அப்படி இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வர சீன் தான். இந்த கையை பிடிச்சி இருப்பாரு அதுதான். ஸோ நீங்கள் தளபதி ஃபேன், நீங்கள் தனுஷ் ஃபேன், தலைவர் ஃபேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி பிளைண்ட் ராக்கிங். இன்டர்வியூ தானே பிரதர் வந்திருக்கீங்க? உங்கள் வீட்டில் சொல்லி தரலையா பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு? உங்க வீட்டில் சொல்லி தரல எப்படி உட்கார? நான் வந்தாரு, பின்னாலே வந்தாரு, அதான் அவ்வளோதான். தெரியலையே. உங்க பின்னாடிலாம் வரல. ஓ மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நீங்கள் இவங்க ரெண்டு பேர்ட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஏதாவது அது ஒரு நல்ல அது கேள்வி. ஒரு கேள்வி எனக்கு இல்லை, உண்மையாவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் அந்த கேள்வி கேட்கணும்ல, ரெண்டு பேருமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நீங்கள் கேட்க போறீங்களா ஒன்று? அதான் நானுமே சரி, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? காதலை பத்தி நீ என்னப்பா சொல்லுமா. என்ன மாட்டேன். ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா காதல் அவங்க வந்து அவங்களோட தலைவர் மாதிரி பதில் சொல்லிட்டு போறாங்க. இட்ஸ் an overrated emotion அந்த மாதிரி ஏதாவது. அவங்க தலைவர் வந்து தனுஷ் சார். தனுஷ். நான் என்ன நினைக்கிறேன்னா ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், மோர் தென் எனி திங். ஐ திங்க் நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கோன்னா லவ் பண்ணுறோன்னா we are a team. ஸோ நம்ம வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது ஈச் அதருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு டீம், நம்ம தான் அந்த ப்ராப்ளம்க்கோ இல்லை அந்த விஷயத்துக்கோ அகெயின்ஸ்டாக இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் அகெயின்ஸ்டாக இருந்தால் அது எனக்கும் ஒர்க் ஆகாது. அண்ட் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஒரு டீமில் இருக்க முடியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், போய் சொல்லியிருந்தாலும் நமக்குள்ளே அந்த உண்மை எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் அது ஒர்க்கே பண்ணும். இல்லாட்டி கஷ்டம். ஓகே, அடுத்து அங்க காதல் என்ன என்னங்க அதே கேள்வி கேட்குறீங்க? பெர்ஸ்பெக்டிவ் தானே, அவர் என்ன சொல்றாங்க பார்ப்போம். காதல் ஐ மீன் சாந்தினி சொன்ன மாதிரி தான். இல்ல சொன்ன மாதிரி தான். இட்ஸ் எங்க தளபதி சொன்ன மாதிரி காதல் வந்து ரெண்டு பேர் சேர்றது, ஆனா கல்யாணம் என்கிறது ரெண்டு குடும்பம் சேர்றது. ஸோ காதல்னு வரும்போது இட் ஹேஸ் டு பி மியூச்சுவல். பட் அது வந்து எவ்ரி டே கிடையாது. சில நாட்கள் வந்து 1% can be the 70%, another person can be the 30%. One day is 50-50. One day can even be 100-0. But டேலி பண்ணா 100 வரணும். டேலி பண்ணா 100 வரணும் மொத்தமா. தலைவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுவாப்ல. தலைவர் வந்து ஆக்சுவலா இவர் வந்து லவ்விக குரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல நாங்க என்ன ஏதாவது யோகா சென்டர் மாதிரி இல்ல கம்மியா பண்ணிடுறாங்க. சொல்லலாம்னு கிடையாது, நான் சொல்றேன் லவ்விக குரு தான் வேற மாதிரி கிடையாது. இல்ல. ஸோ என்கிட்ட பொதுவா கேட்டா நான் சொல்றேன் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா மனிதரும் காதலை ஒரு தடவையாவது, உண்மையான காதல் ஒரு தடவையாவது அனுபவிச்சுட்டு தான் போகணும் கண்டிப்பா. பிகாஸ் இட்ஸ் அது வந்து வெறும் ஒரு இமோஷன், அந்த டைம்ல அந்த ஃபேஸ்ல இருக்கிற இமோஷன் கிடையாது. இட்ஸ் அ லேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப் ஆல்சோ. பிகாஸ் காதல் நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். பார்க்காதது, கேட்காது, அதுக்கு வயசு கிடையாது. 15 வயசுல காதலால கத்துக்க வர விஷயம் அது சில பேருக்கு 25ல வரலாம், 35ல வரலாம், 45ல வரலாம், 50 கூட வரலாம். ஸோ நான் என்ன எப்போதும் சொல்லுவேன்னா, எவ்ரிபடி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லவ். அண்ட் இந்த காலத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து காதல் மேல நம்பிக்கை இல்லை அதுன்னு சொல்றீங்க. ப்ளீஸ் டோன்ட். நம்பிக்கை கொஞ்சமாவது வைங்க, உங்க நேரம் வரும், அழகா இருக்கும். யார் லவ் குருன்னு இப்ப தெரியுதா? எப்படி தெரியுதா? லவ் பண்ணுங்க, அழகா இருக்கும். எல்லாம் வந்து கேட்க போறாங்க, நீ சொல்லி தானே லவ் பண்ண, நீ தானே சொன்ன. லவ் பண்ண
இருக்கும் சார், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லாவே இல்லை. எடிட்ஸ்லாம் வந்துடும் தெரியும். ஓகே. நான் வேற சொல்லிட்டேன் லவ் பண்ண அழகா இருக்கும் வந்துடும். எடிட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஏதாவது ஒரு சீன் போட்டுருவாங்க. நேரா விவேக் சார் சீனா இருக்கட்டும் ஏதாவது போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க சீனியர் கூட போடுவாங்க. ஏய் நீயே ப்ளே பாய் என்னடா லவ் பண்றீங்க கம்பெனிடா. ஐடியா கொடுத்தது நீங்க தானே. இல்ல இல்ல தலைவரோட இன்டர்வியூ ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றது, அந்த முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், எதுக்கு பொண்டாட்டி. So அந்த மாதிரி ஒரு கம்பெனி போட்டு முன்னாடி இருக்கும். அது தெரியும். நைஸ் சாங் அது, போய் கேளு. இல்ல கேட்டிருக்கேன். கேட்டீங்களா? இல்ல இன்ட்ரோ கொடுத்ததே அவர் தான். அதான் இன்ட்ரோ ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு, அழகா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்க சொல்லுங்க, ஸோ கிளைமேக்ஸ் எப்படி போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தருணத்தில் சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். ஸோ ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் நான் பதில் சொல்கிறேன். இந்த கதை வந்து இது ஒரு ஜேர்னி. இட்ஸ் மோர் தென் என்ன நடந்துச்சுங்கிறத விட வாட் இட் மேட் யூ ஃபீல், அவ்வளோதான். உண்மையாகவே கதையில் ஒரு 5 பேர் தான், அந்த 5 பேரோட இமோஷன் தான், அதை தான் மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஜெயின் கூட தாரா கூட அந்த ஒரு நாளை ஃபீல் பண்ணிடுங்க. அவங்க கூட நீங்கள் இருந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ளே பாய்னு சொன்னீங்க, அந்த இன்ட்ரோ சொன்னீங்க, இவரோட கேரக்டரைசேஷன் நம்மளுக்கு தெரியும் இவர் எப்படி இருப்பார்னு. அப்படி இருந்த ஒருத்தர் வந்து அந்த கடைசி அந்த எபிசோடில் அந்த பொண்ணுக்கிட்ட அவர் எப்படி நடந்துப்பார் அந்த ஒரு நாள்ங்கிற போது, அவர் எப்படி அந்த பொண்ணு கூட இருந்தார், பேசினார், அந்த பொண்ணு இவர் கூட எப்படி இருந்தாங்க, என்ன பேசினாங்களா இல்லையாங்கிறது முதல்ல பாருங்க. ஆக்சுவலாக ஒரு இடத்துல ரொம்ப அழகா கேரக்டரை வந்து எலிவேட் பண்ணியிருப்பீங்க. எங்கே அப்படின்னா ஜயான் வந்து தாராவை அழைச்சிட்டு பிக் பண்ணிட்டு போவார். அப்போ அவருடைய அகெயின் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது தாராவுடைய சிரிப்பில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதை ஜயானை வந்து ரியலைஸ் பண்ணுவார், உண்மையாகவே சிரிக்கிறியா. அந்த இடத்துலேயே தாரா வந்து ஜயானை கிராக் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அஃப்கோர்ஸ் தாரா கிளம்பி போயிருந்தா கூட ஜயான் விட்டுருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாத்வே தான் போணுச்சு. லைக் அந்த எமோஷன் இருக்குல்ல, எனக்கு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஷூட் பண்ணது. அண்ட் வந்து இன்னொன்று நான் பார்த்துட்டேன், அந்த கையை பிடிச்சிருக்க சீன்லாம் பார்த்துட்டேன். அண்ட் 2 பேருமே தெரிய வரும்ல, 2 பேருமே இவங்களுக்காக தான் லவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு சொல்லுங்கள், அது எப்படி போணுச்சு? ஸோ அதான் இப்போ கதையாக ஆரம்பிக்கும் போது வந்து இப்போ இந்த ப்ளே பாய்ங்கிறவர் வந்து நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோட் கூட தாண்டி இருக்க மாட்டார். அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த கேரக்டரைசேஷனுக்கு இட்ஸ் ஃபார் த பேங்க் தான் ஆக்சுவலி. இப்போ நான் பார்த்த உடனே இப்போ நீ யாருன்னு நான் பார்க்குறேன்ல, இப்போ நான் ஓகே சொல்கிறாங்க, பில்டப் கொடுக்குறாங்க, அதுக்கு நீ ஏற்ற ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ அது அந்த 2 எபிசோட் தான் நம்ம அதை வச்சுருந்தோம். தாராக்கும் அதே மீட்டரில் தான் வந்து அந்த கண்ணாடி போட்ட தாரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எனக்கும் அதில் வந்து எனக்கும் தான். எனக்கும் வெளியே இருந்தோம் கேமரா பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ ப்ளே பாய் மாதிரி இப்போ இவங்களோட அந்த இன்னசென்ஸ் வந்து ஒரு 2-3 எபிசோட் தான். உங்களுக்கு அந்த கிளப் சீனுக்கு போகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த 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 ஸ்பேஸ் இருக்கும். அந்த க்யூட்டா பப்ளியா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, யூ ஆர் லேர்னிங்கிற போது. ஸோ எனக்கு அதான் இந்த ஒரு ஆக்கு இருந்துச்சு. அப்புறம் அந்த எபிசோட் 4 ஆன்வர்ட்ஸ் இந்த கிளப் முடிஞ்சு அவர் தடவை பேசுவார், ஜெலஸ் ஆனேன், நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஃபீல் பண்ணதில்ல தாரா. அண்ட் தேர் வி ஹிட் அ பர்டிகுலர் பிளேஸ் வேர் போத் ஆஃப் தெம் டு நாட் நோ இது எங்கே போகுது என்ன ஆகுது அப்படிங்கிற போது. சரி தொடருவோம் அப்படிங்கிற போது தென் த அதர் ஃபேக்டர்ஸ் கம் இன் விச் இஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜகன் அவருடைய பங்கு இதில், கௌஷி அந்த ஃபேஷன் ஷோ, அப்போ தாரா தடவை ஜெலஸாக ஃபீல் பண்ணுறது, வைஸ் வர்ஸ். இதெல்லாம் ஹியூமன் இமோஷன்ஸ் இல்லையா. நம்ம நினைப்போம் நம்மளுக்கு எப்படி அப்படி, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம எப்படி ஜெலஸ் ஆகும். நீங்கள் அங்கே அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க அண்ட் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் இன் லவ் வித் அ காய் அண்ட் த காய் ஒரு 20-30% அவங்க மேலே அட்டென்ஷன் இருந்தாலுமே, 5% இருந்தாலுமே, அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியக்கூடிய எந்த அளவில் அது இருந்தாலுமே அந்த ஜெலசி கண்டிப்பாக இருக்கும். அது இயல்பு தான். பட் அது யூஸ்வலி வந்து நெகட்டிவாக தான் போர்ட்ரே பண்ணுவாங்க. ஒரு ஹீரோக்கு இருக்காது, ஒரு ஹீரோயினுக்கு இருக்காது இல்லையா, இந்த மாதிரியான இமோஷன்ஸ் ஸோ இதெல்லாம் இயல்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் அந்த செகண்ட் ஃபேஸ். ஸோ அது பிறகு அஃப்கோர்ஸ் அந்த அப்பா பிரச்சனைகள் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு ஓகே இங்கே பிரச்சனை ஏதோ நடக்க போது எவனோ பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு மோட்டில் இருக்கும். ஆனால் இவங்க காதல் பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். சரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படிங்கிற போது அந்த ஊட்டி சீக்வன்ஸ் நம்மளுக்கு வரும். அதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் உள்ள ரிவிலேஷன்ஸ், அதாவது எதுக்காக யார் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வருது. எனக்கு கதையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கருதுறது வந்து அந்த ஓப்பனிங் எபிசோட்லேயே நித்தினோட ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கும், நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அது எடுத்தோடனே வச்சுட்டு நாங்கள் எடிட்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்னடா எடுத்தோடனே கொச்சன்னு இருக்குது அப்படின்னு. ஆனால் அது தேவைப்பட்டது. ஏன்னா நான் நினைக்கிறேன் அது வந்து இன்னும் மக்களுக்கு பதியாத ஒரு நேரம்.
ஒரு ஓப்பனிங் எபிசோட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் இஃப் ஐம் நாட் ராங் உங்களுக்கு அந்த மேட்டர் வந்துடும். அப்படிங்கிற போது அது பதியாது ஆடியன்ஸ்க்கு, ஆனால் பதிஞ்சிருச்சு. சப்கான்ஷியஸாக உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம அது எங்கே போயிட்டு அதை பிளான் பண்ணிட்டு நம்ம கொண்டு வரும்போதும் இது நம்ம காட்டாம நான் பொய் சொல்லி உன்னை ஏமாத்தல, புதுசாக ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து நான் இப்போ உனக்கு இருக்கு நீ பார்த்துருப்ப. அதே மாதிரி தான் ஜெகன் இவங்க எல்லாருமே எபிசோட் 8ல் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவாங்க. அப்போ கௌஷிக்கும் ஜெகனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு மூமெண்ட் தான் இருக்கும். இப்போ கூட அப்படி தானே இருக்க, நாட் லைக் யூ ஹவ் சேஞ்ச் நவ் அப்படிங்கிற போது. அப்புறம் அந்த மிரர் சீன் ஒன்று இருக்கும், இப்போ யாரையும் நம்ப மாட்டேன், அவ்வளோதான் இருக்கும். அது பிறகு என்ன நடந்திருக்கும் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எப்படி. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு 20 மினிட்ஸ். ஏன்னா ஓப்பனிங் ஆரம்பிக்கும் போது தாராவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பிடுவீங்க. இந்த கதையோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். நித்தின் நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பையனா. ஜெயின் காலேஜ் பிளே பாய் மோசமானவனா. கௌஷி பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக எல்லாம் செஞ்சிருக்கா, நைஸ் கேர்ள் அப்படின்னு இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாத எதுவும் ஆடியன்ஸ்க்கும் தெரியாது. ஸோ அதுதான் இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இவங்க இத்தனைக்கும் இப்போ ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச எவ்வளோ விஷயங்கள் தாராக்கு கூட தெரியாது இல்லையா? கரெக்டாக அவங்க ஜேர்னியில் அவங்களுக்கு இன்னும் தெரியாது, அவங்கக்கிட்ட யாரும் சொல்லலை. ஸோ இதுதான் நான் இந்த ஸ்பேஸாக பார்க்குறேன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு காதல் வந்துருச்சு, ஹெட் ஓவர் ஹீல்ஸ் இன் லவ். நீ இல்லாமல் முடியாது, நீ இல்லாமல் வாழவே முடியாது, இந்த மாதிரி ஒரு காதல் நான் பார்த்ததே இல்லைங்கிற ஃபேஸ்க்கு எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ போட்டு வந்துட்டாங்க. பட் இன்னும் சம்டைம்ஸ் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இருக்காது இல்லையா? சம்டைம்ஸ் இல்லை, நிறைய தடவை இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான். ஜஸ்ட் டு பி வித் தெம், ஃபீல் தெம், அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸாக தான் இருக்கும். நைஸ் 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 நைஸ். ரொம்ப அழகாக ப்ரீஃப் பண்ணி எனக்கு தலைவன் கதை சொல்லும்போது சூப்பராக. அதான் தலைவனோட ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் தாரா. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இதுதான், நான் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல. சொல்லுங்க நமக்கு என்ன செய்யணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர சீன் தான். இந்த கையை பிடிச்சி இருப்பாரு, அதுதான். உனக்கே வைஷ்ணவ் எனக்கு பிடிக்கல. நாங்கள் அது ஷூட் பண்ணும் போதே ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. பிடிஎஸ் வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதுலேயே தெரியும். ஸோ ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த போர்ஷன் வந்து தாரா வந்து அந்த கண்ணாடி போட்டு ஒன்றெல்லாம் போட்டு அந்த நர்ட் கேரக்டர் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, லைக் எப்படி சொல்கிறது, எனக்கே தெரியும் அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மலாக அந்த மாதிரி பேச மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லைக் ஒரு மாதிரி லைக் ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்னமோ பண்ணுறோம், லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப இன்வெஸ்டடாக அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயன் உங்களுக்கு நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா மற்றவங்க சீன் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓ பார்த்து என்ஜாய் பண்ண சீன், என்ஜாய் பண்ண ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல. ஓவரால் என்ஜாய் ஏதோ யோசிச்சிருக்கா? இல்ல 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 இட்ஸ் a very small moment. இன்ட்ரோ இல்ல இன்ட்ரோ கிடையாது. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ். பட் இந்த கேள்வி கேட்கும்போது ஃபர்ஸ்டா மைண்ட்ல வந்த விஷயம் என்னன்னா, அந்த கிளப் சீன்ல தாரா வந்து வாஷ்ரூம் போனோம்னு சொல்லுவாங்க. நானும் ஜெகனும் மட்டும் உட்காந்து அந்த கான்வர்சேஷன் நடக்கும். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நம்ம அந்த விஐபி ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஸோ என்ன ஆச்சுன்னா, ஓகே ஷார்ட் இப்படி போவோம் அப்படி போவோம், ஆனால் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் நானும் அப்படின்னா இப்படி ஆடிக்கிட்டே இருப்போம். அண்ட் இதில் என்ன பெஸ்ட்டுன்னா, இட்ஸ் த கெமிஸ்ட்ரி தட் ஐ ஹேவ் வித் பிரகாஷ் தலைவா கெமிஸ்ட்ரி. ஸோ ஒரு கிளப் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி சீக்வன்ஸ் வித் லவுட் மியூசிக், எல்லாருக்கும் தெரியும் ஷூட் பண்ணும்போது மியூசிக்கே இருக்காது ஆக்சுவலி, அன்லெஸ் இட்ஸ் அ மான்டாஜ், இட்ஸ் அ டான்சிங் மான்டாஜ், அது தவிர. பட் மியூசிக்கே இருக்காது. பட் அந்த மியூசிக் இல்லாமல் நம்ம பேசாமல் பிளான் பண்ணாமல், அண்ட் இட்ஸ் குவைட் அ ஒயிட் ஷாட். ஸோ அப்படி போகும்போது நம்ம டான்ஸ் ஆடினது நான் நினச்சேன் கட்லேயே வராதுன்னு. ஸோ நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு, அவனை என்னை பார்த்து சட்டை இப்படி இழுத்து இப்படி டான்ஸ் ஆடி, பட் கட்டில் பார்க்கும்போது நான் சிரிச்சு நான் அண்ணனுக்கு அனுப்பினேன், ரெக்கார்ட் பண்ணி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது என்ஜாய், அந்த ஒரு பிட்டு தான் 2-3 செகண்ட்ஸ் தான், பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணாது. ரொம்ப ரொம்ப எனக்கு எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் போல. ஜெயின்னாலே கெமிஸ்ட்ரி தான், கெமிஸ்ட்ரி வாத்தியாரா கூட இல்லைன்னு இருக்காரு. எனக்கு ஒரு லைக் இங்கே ஒரு விஷயம் பண்ணலாம், ஏதாவது ஒரு சீன் நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க. டைரக்ட் பண்ணவா? டைரக்ட் பண்ண போறீங்க, நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க.
ஜெயின் அண்ட் தாராவா? ஆமா ஜெயன் தாராவா. எப்படி இப்போ திரும்பின கேமரா எல்லாம் உங்களுக்கு எங்கெல்லாம் ஓடிடுமே? ஏன்னா இவர் வந்து பயங்கரமான இல்ல பயங்கரமான ஷார்ட்ஸ்லாம் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. இவர் கேட்டா 75 லென்ஸ் மாத்த சொல்லுவாரு. க்ளோஸ் அப் இமோஷன்ஸ் எந்த சீன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? லைன்ஸ் இல்ல நான் எந்த ஷோ ஞாபகம் லைன்ஸ் ஞாபகம் இல்ல, சீன் ஞாபகம் இருக்கு, பட் லைன்ஸ் ஞாபகம் இல்ல. ஃப்ரெஷ்ஷான ஃபைன் ஓகே ஃபைன். ஜெயன் தாராவும் இன்டர்வியூல இருக்காங்க, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் யோசிங்க. ஓகே, அப்போ ஜெயின் அண்ட் தாராவாவே இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி வச்சுப்போம். நீங்கள் வந்து செய்யாத ஒரு விஷயம். ஜெயினாவா? ஜெயின் அண்ட் தாராவா ஸ்டார்டிங் ஜெயினா அவர் தான் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க போறாரு. இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு போவீங்களே இன்டர்வியூ, ஜாப் இன்டர்வியூஸ் கொடுக்க போறாரு. நீ தான் தாராமா, நீ தான் ஜெயின். நீ அட்டெண்டன்ஸ்லேயே குறவு. ஓகே, ஸோ ஐம் த ஏர்லி ஸ்டேஜ் ஜெயின்ல. ஏர்லி ஸ்டேஜ் ஜெயின் இருக்க. இப்போ இவர்கிட்ட வந்து இஸ் கோன் இன்டர்வியூ, ஏன் உனக்கு இந்த வேலையை கொடுக்கணும், அட்டெண்டன்ஸே இல்லையே அப்படி இப்படி பாரு. நீ நல்லா ஸ்கூல் டாப்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்படியோ எனக்கு இந்த இன்டர்வியூ வேணும், நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படி ஒரு மூட்ல இரு. நீ வந்து எனக்கு காசு இருக்கு, நீ கொடுக்காட்டி கூட சொல்லிடாத, அப்படி சொல்லிடாத. அப்படி சொல்லாம சொல்லணும். அவர் டசன்ட் மேட்டர், எனக்கு இங்க சீட் இல்லைன்னா இன்னொரு இடத்துல சீட் இருக்கு அப்படிங்கிற ஒரு வைப்ல இருக்க. ஆனா யூ ஆர் ஜஸ்ட் ஹியர் பிகாஸ் அப்பா பார சொல்லியிருக்காரு, வந்திருக்க. ஓகே ஓகே ரெடியா? நீங்க தான் இல்ல அவ்வளவுதான், நீங்க தான். ஓ நாம இன்டர்வியூ தானே பிரதர் வந்திருக்கீங்க. சொல்லுங்க. உங்க வீட்டுல சொல்லி தரலையா பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு? உங்க வீட்டுல சொல்லி தரல எப்படி உட்கார? அப்படி உட்கார கூடாது, காலை எடுக்க. ஆமா யார் நீ அப்படி கேக்குற? ஆமா யார் இன்டர்வியூ வர்றாரே. நீ வேலை வேணுமா வேணாமா? யாருமா உங்க ஃப்ரெண்டா? இல்ல எனக்கு தெரியாது யார். இல்ல சேர்ந்து வந்தீங்க அதுக்காக கேக்குறேன். வந்தாரு, பின்னாலே வந்தாரு, அதான் அவ்வளவுதான். தெரியல. உங்க பின்னாடிலாம் வரல. ஓ, அப்பா வர சொன்னாரு, அதான் வந்தேன். வந்தா அழகா தான் இருக்கீங்க. மேபி கப் ஆஃப் காஃபி. ஐயோ அந்த வேலைய பாருங்க. ஏய் இங்க வந்து நானே இல்ல இல்லீங்களா? ஏமா என்னமா அவங்க காலேஜ் ப்ரோ அதான் முடியல, கஷ்டமா இருக்கு தானே பார்க்கும்போது. நீங்க சீனா தானே பாக்குறீங்க, நீங்க வந்து சீன்ல இருக்கிறவரா பாக்கல, ஒரு நடிகரா. கஷ்டமா இருக்கு தானே. அப்ப ஓகே, அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருச்சுல. ஆனா லைக் எப்படி சொல்றது, இது எப்படி வேலை வாங்கியிருப்பீங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் வந்து கேரக்டராகவே மாறிட்டாங்க. இல்ல எனக்குமே வந்து ரொம்ப பெரிய ஷாக் தான். நான் வந்து எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா, நடிச்ச 5 பேருமே சரி நியூ காமர்னா, சில பேர் நடிச்சிருக்காங்க, சில பேர் நியூ காமர் நம்ம சொல்லலாம். ரிலேட்டிவ்லி வந்து தேவ ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் பயந்து கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வருவாங்க, ஸ்கிரிப்டை மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு பேஷனோட வருவாங்க. நைட் எல்லாம் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம 12 மணிக்கு போனாலும் வெளியே உட்காந்து சட்டெல்லாம் இல்லாமல் உட்காந்து 4 பசங்க உட்காந்து பேசிட்டு இவங்க தாராவாக இருக்கட்டும், ஜெகனா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், இப்போ இவங்க எல்லாம் ஒரு 6 மாதம் 8 மாதம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் என்னை பொறுத்தவரை மஸ்ட் டேட் தி ப்ளே பாய். நைஸ் 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 நைஸ். ஸோ நீங்கள் தளபதி ஃபேன், நீங்கள் தனுஷ் ஃபேன், தலைவர் ஃபேன். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் தி பிளைண்ட் ரேங்கிங். ஓகே ஒரு பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று நடக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும்? எல்லா படமும் பார்த்துருக்கீங்களா? ஆமா, நிறைய படம் ஒரு தடவை சின்ன வயசுல பார்த்தது, ஸோ அவ்வளோ ஞாபகம் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், முயற்சி பண்ணுங்க. ஆமா. ஓ அந்த கேம் 10ல போடுவேன், 8ல போடுவேன், 7ல போடுவேன். ஐயோ அப்ப இந்த படம் இருக்காம்பியே. ஆமா ஓகே இல்ல ஓகே ஐ லைக் திஸ். ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில்லு 1 to 10 குள்ள சொல்லுங்க. 8. ஓகே, வில்லுக்கு 8. நண்பன் 7. நண்பனுக்கு 7ஆ? இல்ல நான் வச்சிருக்கீங்களா? ஓகே வச்சிருக்கேன். என்ன சொல்லுவாங்க, விழுந்துறாதயா, நல்ல படம்லாம் இருக்கும்யா. இல்ல ஆதி 6. கத்தி நிறைய படம் இருக்கு. கத்தி 5. யூத் 9. யூத்துக்கு 9. இல்ல எனக்கு பிடிக்கும், பட் இந்த லிஸ்ட்ல மாட்டிக்கிட்டாரு. ஓகே இல்ல எனக்கு ரெஃபரன்ஸ் இல்ல, அவர் ஏதோ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு, இந்த நம்பர் தான் இந்த 5 வருது, இந்த 5 படங்கள் இருக்குன்னு வச்சிருக்காரு மைண்ட்ல. காதலுக்கு மரியாதை. So 1 to 4 and 10. 10.
இல்ல காதலுக்கு மரியாதைக்கு sorry. No, அப்புறம் I தான் really- தலைவருக்கு மாறிடுச்சே. இல்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் பர்சனலா எனக்கு ஒரு டாப் 4 மூவிஸ் இருக்கு. சோ பட் அது அவருக்கு நான் சொல்லுவேனான்னு தெரியாதுல்ல. நான் காலி ஃபேன்ஸ் எல்லாரும் நான் ரியலி லவ் தளபதி. ஓகே, தலைவா எனக்கு ரொம்ப தலைவா பிடிக்கும். 4 எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பைரவா 3 பைரவா 3 கல்வி ஊத்த போறீங்க. இல்ல நான் நினைச்சேன் நீங்க வேற படம் கொடுக்க போறீங்க. எனக்கு நீங்க நினைச்சீங்க, அவர் வேற நினைச்சிட்டாரு. சர்க்கார் இன்னும் சரியான ஒரு படம் ஒன்று இருக்கு. அது என்னவா கூட இருக்கலாம், என்ன படமா கூட இருக்கலாம். நீங்க என்ன கேட்க போறீங்க எனக்கு தெரியும். சர்க்கார் சர்க்கார் என்ன 2 1 ஒன்னா 2 2 சர்க்கார் 2 குருவி ஒண்ணுதான். நீ நடிச்ச எந்த டைட்டில் வரல. எந்த டைட்டிலும் வரலடா. எப்படி எனக்கு புரியல. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். மெர்சல் நினைச்சிருப்பீங்க, பிகில் நினைச்சிருப்பீங்க, லியோ நினைச்சிருப்பீங்க, மாஸ்டர் நினைச்சிருப்பீங்க. துப்பாக்கி துப்பாக்கி முடிச்சுட்டீங்களா? முடிச்சுட்டாங்க. ப்ளீஸ் ஐ அம் சாரி. குருவிக்கு 1 காதலுக்கு மரியாதைக்கு 10 அப்படி ஜெயன் கொடுத்திருக்காப்ல. Meriba Paneer Soda. I trust Meriba. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.